Hi friends, welcome back to my channel Physique. பிரியாணி பிரியர்களுக்கு டயட் பிரியாணி, ஏன்னா எனக்கே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ டயட் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். ஸோ அவங்க வந்து எண்ணெய் போடாமல் சூப்பராக எனக்காக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி. என்ன மேடம் போடுறீங்க நீங்கள் இதில்? 2 கிராம்பு போட்டிருக்கேன், ஏலக்காய், ஸ்டார் பூ, பட்டை, அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு ஆனியன் போடணும். ஆனியன், ஓகே. 2 ஆனியன் தான் போட்டிருக்கேன். 2 ஆனியன் தான், ஓகே. சரி, ஃபஸ்ட்டுலாம் 2 மிளகா பற்ற வச்சுட்டு தக்காளி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்த பிறகு தானே ஒவ்வொன்றும் ஆட் பண்ணுவாங்க. இது மசாலா ஊறணும் நல்லா. நம்ம ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறதுனால சிக்கனில் மசாலா நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து ஆயில் இல்லாமல் அப்படியே ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் தக்காளி, கொத்தமல்லி, நம்ம நார்மலாக போடுற மாதிரி பிரியாணிக்கு போடுற மாதிரி கொத்தமல்லி எல்லாமே அளவாக போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து டயட் எடுக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அளவு கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டா போதும். அந்த ஸோ பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷன் தான். சில்லி பவுடர் கண்டிப்பாக போடணும். அந்த டெம்டேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிரியாணியே சாப்பிட்லையே அந்த அபாவில் இருப்பாங்களா, டயட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம். ஸோ அளவாக இந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு இது வீக்லி ஒன்ஸ் தான் சாப்பிடணும், டெய்லிலாம் சாப்பிடக்கூடாது. டெய்லி யார் செஞ்சு கொடுப்பா? அப்புறம் சிக்கன் இந்த மாதிரி நன்றாக கையில் பிசைந்து கொள்ளவும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஊறணும். 10 மினிட்ஸ்க்கு, ஓகே. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். எந்த கேப்பில்? கடாய் ஓரமாவா இல்லை இன்னொரு கடாய் எடுத்தா? சொல்லுங்கள், சிரிக்காதீங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு டம்ளர் தான் அரிசி ஊற வைக்கிறேன். நம்ம நிறையா வந்து ரைஸ் சாப்பிடக்கூடாது. ரைஸ் சாப்பிடக்கூடாது, பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு யார் சொன்னா? மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம ஆயில் ஒரு ட்ராப் கூட ஆயில் இல்லாமல் அப்படி நம்ம ஊற வச்ச மசாலா அந்த சிக்கன். அதே ஸ்டவ் ஸ்லோவாக எரியுது. எடிட்டர் வந்து ஸ்லோ மோஷன் வச்சுருக்காரு. ஓகே ஓகே ஓகேடா. அப்புறம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படி பண்ணோம்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அடி பிடிக்காது. இப்போ நம்ம தண்ணி எதாவது ஆட் பண்ணலீங்களா? ஆமாம், இல்லை, தண்ணி ஆட் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா தண்ணி சிக்கனோட ஃபேட் ஆயில். அப்புறம் நல்லா வேகணும், ஒரு 50% வேகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 60% வெந்திருக்கும். எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும்? ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். ஏன்னா நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணுறோம் இதில். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு டம்ளர் நம்ம போட்டு ஊற வச்சுருக்கோம்னா இல்லை 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் எப்படியும் 1/2 டம்ளர் தண்ணி வந்திருக்கும் சிக்கனோட தண்ணியிலே. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். ஓகே. இது வந்து மெயினாக குக்கரில் பண்ணல. இது வந்து தண்ணி வந்து டைம்லாம் கிடையாது. சில அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை, எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. கொஞ்சம் கிட்டே இருக்கணும், எல்லாம் விட்டு அடி பிடிச்சிடும்ல. ஆமாம், மூடி தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சிட்டோம்னா அடிக்கடிலாம் கரண்டி போட்டு இது பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் தண்ணி கூட கிடையாது. இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்கிற புதினா கொத்தமல்லிலாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி கேரட்லாம் போடுறதில்ல மிச்சம் வேணும்னா வந்து கேரட்டு பீன்ஸு எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் அது பிரியாணியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லா பெரிய வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த ஆவிலாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம தம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அடுப்பு ஆஃப் பண்ண உடனே நம்ம வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துடக்கூடாது. 5 நிமிஷம் அப்படியே மறுபடியும் அப்படியே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடியே பிடிக்காம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். இது அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு சாப்பிட்டுடலாம். ஐயோ, பார்க்கும்போதே ஒரே சூப்பரான டயட் பிரியாணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதேமாரி நீங்களும் ஒரு வாட்டி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்து சொல்லிட்டு. இதேமாரி அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு டயட் டைமில் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் see you Physique.